ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே அந்த படத்துக்கான ஷூட்டிங் ஆரம்பிச்சிருச்சு. இப்போதைக்கு அந்த படத்தை பற்றி ஏகப்பட்ட ரூமர்ஸ் வந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த ஒரு ரூமர் எனக்கு உண்மை மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ அதை தான் சொல்ல வந்திருக்கேன். என்னன்னா, நம்ம நார்மன் ஆஸ்பாண்ட் அவரை எம்சிக்குள்ள கொண்டு போகிற பிளான்ல நம்ம மார்வல் இருக்கிறதாகவும், அவர் தான் அடுத்த சாகாவோட ஒரு முக்கியமான லீடா வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது லீடா தான், வில்லனா வரப்போறது இல்லை, ஒரு முக்கியமான லீடா வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு லீடா தான் நார்மன் ஆஸ்பானை எப்படி லீடா கொண்டு வர போறாங்கன்னு தெரியல. ஏன்னா இது வரைக்கும் நார்மன் ஆஸ்பான் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பில்டிங்கை கூட இது வரைக்கும் எம்சியில காட்டல. ஸோ அவர் இப்போதைக்கு எப்படி உள்ள கொண்டு வர போறாங்கன்னு எனக்கு ஒரு டவுட் அதிகமா இருக்கு. அது போக நம்ம நார்மன் ஆஸ்பான் அவன் மிகப்பெரிய ஒரு பணக்காரன். அவன் பண்ண சின்ன சின்ன விஷயங்கள் ஆகட்டும் எல்லாமே நியூஸ்லயாச்சும் வந்திருக்கணும். அந்த மாதிரி ஒரு சீன் கூட இது வரைக்கும் வரல. அது போக இந்த படத்துல ஒரு முக்கியமான சேஞ்சஸ் கொண்டு வர போறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா, நம்ம ஹாரி ஆஸ்பான் தான் நம்ம ஸ்பைடர்மேன் கூட லிங்க்ல இருப்பாரு. பட் இந்த படத்துல அந்த மாற்றி அமைச்சு நம்ம நார்மல் ஆஸ்பான் தான் நம்ம ஸ்பைடர்மேனோட லிங்க்ல இருக்க போறதாகவும், அதாவது ஃப்ரெண்டா வர போறதாகவும் சொல்றாங்க. இது எப்படி இந்த சேஞ்சஸ் மாற்ற போறாங்கன்னு தெரியல. ஸோ இவர் இதுக்கப்புறம் நம்ம ஸ்பைடர்மேன் காலேஜ் போக போறாரு. அங்க நார்மல் ஆஸ்பான் தான் நம்ம காலேஜ்ல ஸ்பைடர்மேனுக்கு ஃப்ரெண்டா வர போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் இது மிகப்பெரிய சேஞ்சஸ் தான், இது தேவையில்லைன்னு தான் நான் நம்புறேன். பட் இந்த சேஞ்சஸை ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்கன்னா அது ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். நார்மல் ஆஸ்பானே இப்பதான் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஹாரி ஆஸ்பான்லாம் எப்படா வருவா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. நார்மல் ஆஸ்பான் நம்ம ஸ்பைடர்மேன் கூட படிக்கிற மாதிரி காட்டிட்டு, அதாவது பீட்டர் பார்க்கர் கூட படிக்கிற மாதிரி காட்டினாங்கன்னா ஹாரி ஆஸ்பான்ங்கிற ஒருத்தனே எம்சிக்குள்ள இல்லாமல் போயிடுவான். ஸோ எப்படி இந்த ஃபுல்ஃபில் பண்ண போறாங்கன்னு தெரியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபுல்ஃபில் கரெக்டாக பண்ணிட்டாங்கன்னா இந்த படம் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடும். நம்மளோட பிராண்ட் நியூ டே அந்த சாகாவோட முடிவுல தான் நம்ம நார்மல் ஆஸ்பான் ஒரு வில்லனா மாற போறதாகவும், ஸ்பைடர்மேனோட அடுத்த சாகால தான் அவர் முக்கியமான வில்லனா வரப்போறதாகவும் ரூமர் போயிட்டு இருக்கு. ஸோ எப்படி அமையுதுங்கிறத படம் ரிலீஸ் ஆனப்ப தெரிஞ்சுக்கலாம், இல்லை ரூமர் வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.